100 days of 100 யூடியூப் கண்டென்ட்ஸில் இன்றைக்கி நம்ம டே 8ல் இருக்கோம். ஒரு 4 நாள் வந்து இந்த சேலஞ்சை வந்து நம்ம வந்து பாஸ் பண்ணி வச்சுருந்தோம். ஊருக்கு போயிருந்தேன், ஸோ அதனால் வந்து பாஸ் பண்ணி வச்சிட்டேன். ஸோ இன்றைக்கி நம்ம வந்து டே 8ல் இருக்கோம். ஸோ இதுக்கு மேலே நான் வந்து இந்த கேஸ் ஸ்டடி சீரிஸ் வந்து போட்டோம்ல, பிளேலிஸ்ட் மாதிரி கிரியேட் பண்ணி, ஸோ அதை வந்து நான் கம்ப்ளீட் பண்ணி முடிக்கணும். ஸோ அதுதான் என்னோட டாஸ்க்கு, நான் எனக்கு அசைன் பண்ணுறது. ஸோ அதனால் இன்றைக்கி நம்ம வந்து யூசர் ரிசர்ச் வந்து பண்ணி எடுத்துகிட்டு வந்திருக்கோம். ஸோ அதோட டீட்டெயில்ஸை நான் வந்து இந்த வீடியோவில் வந்து கம்ப்ளீட்டாக ஷேர் பண்ணுறேன். ப்ரைமரி ரிசர்ச் வந்து பண்ணியிருக்கேன், செகண்டரி ரிசர்ச் நான் வந்து பிளே ஸ்டோரில் வந்து எடுத்து வச்சிருக்கேன், டீட்டெயில்ஸ் கலெக்ட் பண்ணி வச்சிருக்கேன். ரிசர்ச்சில் பார்த்தீங்கன்னா யூசர் சர்வே பண்ணேன், யூசர் ரிசர்ச் பண்ணேன். ஸோ அதில் நான் வந்து கூகுள் ஃபார்ம் யூஸ் பண்ணி தான் சர்வே கலெக்ட் பண்ணேன். ஸோ யூசர்கிட்ட வந்து டீட்டெயில்ஸ் கலெக்ட் பண்ணேன். ஸோ நெக்ஸ்ட் வந்து இன்டர்வியூக்கு வந்து நிறைய பேர் வந்து கேட்டிருந்தேன், நிறைய பேரும் வந்து கமெண்ட் பண்ணியிருந்தீங்க, அதுக்கு ரொம்பவே தேங்க்ஸ். ஸோ நெக்ஸ்ட் ஃபைனலாக பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து ராமன்ற ஒரு பிரதர் வந்து இன்டர்வியூ கொடுத்துருந்தீங்க. உங்களோட டைம் வந்து ஸ்பெண்ட் பண்ணி அந்த இன்டர்வியூக்கு வந்து டைம் ஒதுக்குனதுக்கு ரொம்ப தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். அப்புறம் பேர் வந்து கமெண்ட் பண்ணியிருந்தீங்க. அப்புறம் வந்து லிங்க்டின்ல நான் வந்து கமெண்ட் அண்ட் மெசேஜ் வந்துச்சு. பரவாயில்ல, நமக்கு வந்து ஒரு யூசர் கிட்ட இருந்து வந்திருக்கு, அதுவே போதும்னு நினைக்கிறேன் இப்போதைக்கு உள்ள டேட்டா வச்சு. அது அவங்ககிட்ட இருந்து நான் வந்து ரொம்ப இன்ஃபர்மேஷன் வந்து கலெக்ட் பண்ணிக்கிட்டேன், ரொம்ப கேதர் பண்ணிக்கிட்டேன். கிட்டத்தட்ட 1 hour வந்து இன்டர்வியூ கான்டாக்ட் பண்ணேன். இன்டர்வியூ மாதிரி இல்லை, ஒரு கான்வர்சேஷன் மாதிரி தான் போச்சு. ஒரு 1/2 hour வந்து நாலேஜ் ஷேர் பண்ணுற மாதிரி இருந்துச்சு. ஸோ நெக்ஸ்ட் ஒரு 1/2 hour தான் நான் வந்து ஸ்மூத்தாக அப்படி இன்டர்வியூ மாதிரி கொஸ்டின்ஸ்லாம் அங்கே எடுத்து வச்சிருந்தேன், ஒரு 10 கொஸ்டின்ஸ். ஸோ அதை மட்டும் கேட்டு அவங்ககிட்ட இருந்து நிறைய பாயிண்ட்ஸ் வந்து நான் என்னால் எடுத்துக்க முடிஞ்சிச்சு. ஸோ அதெல்லாம் நான் வந்து ஒரு டாக்குமெண்ட்டாக வந்து பண்ணி வச்சிட்டேன். அது இந்த வீடியோவில் எண்ட்லேயே நீங்கள் பார்ப்பீங்க, அந்த இன்டர்வியூ எப்படி பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதில் வந்து கொஞ்சம் வாய்ஸ் இஷ்யூ, நெட்வொர்க் இஷ்யூ அவங்க சைட் இருந்தனால நான் வந்து கால் பண்ணி கண்டக்ட் பண்ணிட்டேன். என்னோட வீடியோ மட்டும் அப்படி டீம்ஸில் ரெக்கார்ட் பண்ணிட்டு அப்படி பண்ணேன். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம வந்து கூகுள் ஃபார்மோட சர்வே வந்து பார்த்துடலாம், எந்த மாதிரி வந்து சர்வே வந்துருக்குன்னு. ஸோ அதுலேயும் 18 பேர்கிட்ட வந்து ரெஸ்பான்ஸ் பண்ணியிருந்தீங்க. ஸோ உங்களுக்கு ரொம்ப தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். உங்களோட டைம் வந்து இதுக்காக வந்து ஒதுக்கி நீங்கள் வந்து அதை ரெஸ்பான்ஸ் பண்ணதுக்காக. ஸோ நம்ம சேனல் இப்போ ஃபஸ்ட் டைம் விசிட் பண்ணீங்க அப்படின்னா, என்னோட நேம் குணால், UX டிசைனர் வந்து ஒர்க் பண்ணிருக்கேன். சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம வந்து கூகுள் ஃபார்மில் உள்ள சர்வே ரெஸ்பான்ஸஸ் தான் வந்து பார்க்கலாம். ஸோ இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் நான் வந்து ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ அதை இந்த மாதிரி ரெஸ்பான்ஸாக தான் வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கிளிம்ஸ் நான் வந்து ஆட் பண்ணுறேன். இதில் பார்த்தீங்கன்னா தெரியும், நமக்கு 18 ரெஸ்பான்ஸ் வந்து வந்திருக்கு. ஸோ ஃபஸ்ட்டு கொஸ்டின் பார்த்தீங்கன்னா, ஹவ் ஈஸி வாஸ் இட் டு சைன் அப் ஃபார் அன் அக்கௌண்ட் ஆன் புக்கிங் ஆப். ஸோ புக்கிங் ஆப், பஸ் டிக்கெட் புக்கிங் ஆப் இருக்குல்ல, ஸோ SETC ஆப்போ ஏதோ ஒரு ஆப்போ. ஸோ காமனாக ஒரு புக்கிங் ஆப்பில் வந்து சைன் அப் ப்ராசஸ் வந்து எந்த மாதிரி ஈஸியாக இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்டிருந்த கொஸ்டினுக்கு பார்த்தீங்கன்னா 55.6%, அதாவது 10 பேர் பார்த்தீங்கன்னா நியூட்ரலாக இருக்குது, டிஃபிகல்ட்டாகவும் இல்லாமல் ரொம்ப ஈஸியாக இல்லாமல் நியூட்ரலாக இருக்குது அப்படின்ற மாதிரி கமெண்ட் பண்ணிக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் ஒரு 11%, அதாவது 2 பேர் வந்து சம்வாட் டிஃபிகல்ட், கொஞ்சம் கஷ்டமாக இருக்க மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து 33% வந்து 6 பேர் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஈஸியாக இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பர்சன்டேஜ் இருக்கிறது பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து 55.6%. ஸோ இதை நம்ம வந்து எடுத்துக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்த்தீங்கன்னா, ஹவு ஃப்ரீக்வென்ட்லி டு யூ ட்ராவல் பை பஸ். ஆன்சர்ஸில் ரெஸ்பான்ஸ் பார்த்தீங்கன்னா 33.3% வந்து ரேர்லி ட்ராவல் பை பஸ். அவங்க மேபி பைக் யூஸ் பண்ணுவாங்க, கார் யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட் வந்து 22.2% பார்த்தீங்கன்னா ஒகேஷனலி ஐ யூஸ் பஸ்ஸஸ் ஃபார் ஸ்பெசிஃபிக் ட்ரிப். ஸோ நெக்ஸ்ட் என்ன இருக்குது, 16.7 வந்து ரெண்டு தான் இருக்குது. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் தேர்ட் கொஸ்டின் பார்க்கலாம். வாட் ஆர் யுவர் டாப் 3 ப்ரிஃபர்ட் ட்ராவல் டெஸ்டினேஷன்ஸ் பை பஸ். இதில் நான் வந்து 2 நேட்டிவ் போகிறவங்களுக்கு ஒரு இதோ, லோக்கல்ஸில் ட்ராவல் பண்ணுறவங்களுக்கு, நெக்ஸ்ட் அதர் ஸ்டேட்ஸ். ஓகே, இதில் நிறைய மெஜாரிட்டி பார்த்தீங்கன்னா 55.6%, அதாவது வந்து 10 பேர் பார்த்தீங்கன்னா நேட்டிவ் போகிறதுக்கு தான். ஸோ நேட்டிவ் போகிறதுக்கு வந்து நம்ம ஆப்பே வந்து கொஞ்சம் ஆப்ட் ஆகும். நேட்டிவ் நெக்ஸ்ட் லோக்கலில் ட்ராவல் பண்ணுறவங்க பார்த்தீங்கன்னா 33.3%, அதாவது 6 பேர். 11.1% பார்த்தீங்கன்னா அதர் ஸ்டேட்ஸ்க்கு வந்து ட்ராவல் பண்ணுறவங்க. ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின், டே யூஸ்வலி ட்ராவல் அலோன் ஆர் வித் கம்பெனி. தனியாக ட்ராவல் பண்ணுவாங்களா இல்லை யாராவது ட்ராவல் பண்ணுவாங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்ட கொஸ்டினில் பார்த்தீங்கன்னா, அலோன் ஐ ப்ரிஃபர் டு ட்ராவல் சோலோ. ஓகே, அதுதான் வந்து 50%, 9 பேர். வித் ஃபேமிலி பார்த்தீங்கன்னா 30.9%. நெக்ஸ்ட்டு வித் ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா 33.3%, 6 பேர். வித் கொலீக்ஸ் வந்து 0, அது யாருமே ட்ராவல் பண்ண மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்த்தீங்கன்னா, வாட் ஆர் த பிரைமரி ரீசன்ஸ் ஃபார் பஸ் ட்ராவல். பிரைமரி ரீசன்ஸ் என்னன்னா, அதில் மெஜாரிட்டி பார்த்தீங்கன்னா 76.5%, 13 பேர் பார்த்தீங்கன்னா விசிட்டிங் ஃபேமிலி ஆர் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ நெக்ஸ்ட் வந்து 17.6% இருக்குது ஒர்க் கம்யூட். ஐ யூஸ் பஸ்ஸஸ் ஃபார் மை டெய்லி கம்யூட் ஆர் ஒர்க் ரிலேட்டட். ஸோ வேலைக்காக எங்கேயாவது வேலை சம்மந்தமாக ஏதாவது போகிறோம்னா 17.6%. ஸோ மிச்சம் எல்லாமே கொஞ்சம் ஈக்குவலாக இருக்குது. 1 ஒரு ஆள் வந்து போட்டிருக்காங்க. டு யூ ஹேவ் அ ப்ரெஃபரன்ஸ் ஃபார் ஸ்பெசிஃபிக் சீட் லொக்கேஷன் ஆன் த பஸ். உங்களுக்கு வந்து ஜன்னல் சீட்டோ இல்லை சீட்டுக்கு
படிக்கட்டுக்கு பின்னாடி உள்ள சீட்டோ, உங்களுக்கு ஏதாவது சீட்டு ப்ரெஃபரன்ஸ் இருக்கான்னு நான் வந்து கொஸ்டின் ரைஸ் பண்ணியிருந்தேன். ஸோ அதில் வந்து 77.8% பார்த்தீங்கன்னா விண்டோ சீட் வந்து ப்ரிஃபர் பண்ணியிருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு ஆள் வந்து 5.6, அதாவது வந்து ஈஸியர் ஆக்சஸ் உள்ள சீட், அதாவது படிக்கட்டு பக்கத்தில் உள்ள சீட்டாக இருக்கும் மேபி. ஸோ அந்த சீட்டு வந்து ஒரு ஆள் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து இந்த மாதிரி 16% இந்த மாதிரி இருக்குது. ஸோ நெக்ஸ்ட் வந்து ஹவு டு யூ யூஸ்வலி பட்ஜெட் ஃபார் யுவர் பஸ் ட்ராவல். ஸோ பட்ஜெட் எப்படி ப்ரிப்பேர் பண்ணுவீங்க பட்ஜெட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கொஸ்டின் வந்து ரைஸ் பண்ணியிருந்தேன். ஸோ அதில் 47.1% பார்த்தீங்கன்னா ஃப்ளெக்சிபிள் பட்ஜெட் டிபெண்டிங் ஆன் ட்ரிப் பர்பஸ் அண்ட் பட்ஜெட் வேரிஸ் டிபெண்டிங் ஆன் த பர்பஸ் ஆஃப் த ட்ரிப். ஸோ அவங்களோட பட்ஜெட் வந்து வேரி ஆகிட்டே இருக்கும், அது வந்து ட்ரிப்பை பொறுத்து அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 47.1% வந்து சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் 29.4 என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஐ டோன்ட் ஹேவ் ஃபிக்ஸ் பட்ஜெட் ஃபார் த பஸ் ட்ராவல். அவங்களுக்கு வந்து ஃபிக்ஸ்டு பட்ஜெட் வந்து இல்லைன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்த்தீங்கன்னா வாட் சோர்சஸ் டு யூ டிபிக்கலி யூஸ் வென் பிளானிங் யுவர் பஸ் ட்ராவல்ஸ். என்ன சோர்ஸ் வந்து யூஸ் பண்ணுவீங்கன்னு கேட்டிருந்ததுக்கு பார்த்தீங்கன்னா ட்ராவல் வெப்சைட்ஸ் ஆர் ஆப்ஸ் தான் பார்த்தீங்கன்னா 58.8% வந்து யூஸ் பண்ணுறாங்க. நெக்ஸ்ட் வந்து ரெக்கமெண்டேஷன்ஸ் ஃப்ரம் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி. ஐ ஆஃபன் சி recommendations from friends or family members. ஸோ ரெக்கமெண்டேஷன்ஸ் வழியாக பார்த்தீங்கன்னா 29.4%. ஸோ அதில் பாப்புலராக இருக்கிறது பார்த்தீங்கன்னா ட்ராவல் வெப்சைட்ஸ் ஆர் ஆப்ஸ் தான். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா வாட் டு யூ கன்சிடர் டு பி மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ஆஸ்பெக்ட்ஸ் ஆஃப் த பாசிட்டிவ் ட்ராவல் எக்ஸ்பீரியன்ஸ். ஸோ என்னெல்லாம் ஆஸ்பெக்ட்ஸ் இருந்தால் வந்து பாசிட்டிவ் ட்ராவல் எக்ஸ்பீரியன்ஸ் கொடுக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கொஸ்டின் கேட்டிருந்தேன். ஸோ அதில் வந்து மெஜாரிட்டியாக 41.2% பார்த்தீங்கன்னா ப்ரையாரிட்டைஸ் கம்ஃபர்ட் டியூரிங் மை ட்ராவல். அவங்களோட கம்ஃபர்ட் தான் முக்கியம்னு சொல்லி ஒரு 41.2% போட்டுருக்காங்க. நெக்ஸ்ட் அதுக்கு க்ளோஸாக இருக்கிறது பார்த்தீங்கன்னா 35.3. அதில் வந்து சேஃப்டி இஸ் மை டாப் கன்சர்ன் போட்டிருக்காங்க. ஸோ ரெண்டுமே ரொம்ப முக்கியம் தான். 23% பார்த்தீங்கன்னா பங்க்சுவாலிட்டி போட்டிருக்காங்க. பங்க்சுவல் டைம் வந்து எதிர்பார்க்குறாங்க. ஸோ இது மூணுமே ஒரு வேலிடான கொஸ்டின் தான். இதில் வந்து அஃபோர்டபிலிட்டி. ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்த்தீங்கன்னா வாட் ஆர் த எசென்ஷியல் ஐட்டம் யூ ஆல்வேஸ் பேக் வென் ட்ராவலிங் பை பஸ். ஸோ என்னெல்லாம் பேக் பண்ணுவீங்க நீங்கள் ட்ராவல் பண்ணுறதுக்கு முன்னாடி எப்படின்னு சொல்லிட்டு கேட்ட கொஸ்டின் தான். ஸோ அதில் பார்த்தீங்கன்னா மெஜாரிட்டி பார்த்தீங்கன்னா வாட்டர் பாட்டில் கவுண்ட் 2. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து பேக் வித் வாட்டர் பாட்டில் ஒரு ஆள் சொல்லியிருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட்டு பேசிக் நீட்ஸ். சரி நெக்ஸ்ட்டு வந்து கிளாத்ஸு, எசென்ஷியல் திங்ஸ், ஃபுட், மொபைல் அண்ட் ஹெட்செட், மணி ஃபார் கெட்டிங் டிக்கெட்ஸ். டிக்கெட்டு தான் ஆல்ரெடி வாங்கியிருப்பாங்க, எதுக்கு இந்த ஃப்ரெண்ட்ஸுன்னு தெரியல. ஸோ இங்கே அவங்க பஸ் ஸ்டாண்ட் போய் டிக்கெட் எடுக்கிறவங்களா இருக்கலாம். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஸ்நாக்ஸு. ஸோ நெக்ஸ்ட் 2 பேர் பார்த்தீங்கன்னா வாட்டர் பாட்டில். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஒரு வாட்டர் பாட்டில், சார்ஜர், லேப்டாப், ஏர்பட்ஸ், ஹெட்ஃபோன். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து வாட்டர், ஸ்நாக்ஸ் அண்ட் பவர் பேங்க். ஓகே, வாட்டர், ஸ்நாக்ஸ், டேப்லெட்ஸ். சூப்பர். பேக்ஸு, வாட்டர் பாட்டில், வாட்டர். ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா ஆன்சர்ஸ். ஸோ நெக்ஸ்ட் வந்து டு யூ ஹேவ் அ ட்ரீம் ட்ராவல் எக்ஸ்பீரியன்ஸ் தட் யூ ஹவ் ஆல்வேஸ் வாண்டட் டு அக்கம்ப்ளிஷ். ஸோ உங்களுக்கு ஏதாவது வந்து ட்ரீம் ட்ராவல் வந்து நீங்கள் ஏதாவது பிளான் பண்ணி வச்சு அதை அக்கம்ப்ளிஷ் பண்ண, அதாவது வந்து செயல்படுத்தணும்னு இருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கொஸ்டின் கேட்டதுக்கு ஏ ஃபார் ஷியோர் இட் வில் பி ஃப்ரான்ஸ்னு ஒரு ஆள். நெக்ஸ்ட் வந்து நோ, நத்திங் டு சே. ட்ராவல் கேன் மேக் பீப்புள் மோர் ஹம்பிள் அண்ட் அப்ரிஷியேட்டிவ் அண்ட் கேன் ஹெல்ப் தெம் டெவலப் எம்பத்தி ஃபார் த வேர்ல்ட்ஸ் ப்ராப்ளம்ஸ். ஓகே, இப்போ நெக்ஸ்ட் வந்து வெக்கேஷன் டாட் நோ, பெஸ்ட் டு ஹேவ் சார்ஜ் பாயிண்ட் இன் பஸ் அண்ட் டாய்லெட்டில் எதுக்கு சார்ஜிங் பாயிண்ட். ஓகே, பஸ்லையும் டாய்லெட்லையும் சார்ஜிங் பாயிண்ட் வந்து வேணும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஆக்சுவலாக எஸ்சிடிசிலாம் பார்த்தீங்கன்னா வாட்ஸ்னு ஓரிக்கி வச்சுருப்பாங்க, சார்ஜிங் போட்டுலாம் ஒர்க்காகாது. ஸோ இது ஒரு வேலிடான பாயிண்ட்டாக இருக்கும் நம்மளோட கேஸ் ஸ்டடிக்கு. ஸோ அவ்வளோதான் நமக்கு வந்து ரெஸ்பான்சஸ். ஒரு 18 பேர் கொடுத்த ரெஸ்பான்ஸில் நமக்கு இதெல்லாம் கிடச்சிச்சு. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா தெரியும், நான் யூசர் இன்டர்வியூ எடுத்து அதை வந்து போடுறதுக்காக ஒரு செக்ஷன் வந்து போட்டு வச்சுருக்கேன். அது இன்னும் போடலானே. ஸோ சர்வேலேருந்து வந்து அதெல்லாம் பார்த்தீங்கன்னா தனியாக வந்து டாக்குமெண்ட் பண்ணி வச்சுட்டேன். ஸோ அதில் வந்து கிடச்ச ஆன்சர்ஸ் எல்லாமே தனியாக எடுத்து வச்சிட்டேன். ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா எனக்கு கேஸ் ஸ்டடி வந்து ப்ரிப்பேர் பண்ணுறப்போ, ஃபைனல் ப்ராசஸ் வந்து ப்ரிப்பேர் பண்ணுறப்போ இதெல்லாம் எனக்கு ஈஸியாக இருக்கும் ஆக்சஸ் பண்ணுறது. ஸோ அதனால் நான் வந்து ஒரு தனியாக வந்து ஒரு எக்ஸாம் போர்டில் வந்து எடுத்து வச்சுருக்கேன். ஸோ நெக்ஸ்ட்டு செகண்டரி ரிசர்ச் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ப்ளே ஸ்டோர் ரிவ்யூஸ்லாம் எடுத்து வச்சுருக்கேன். ஸோ அதுதான் பார்த்தீங்கன்னா தெரியும், திஸ் ஆப் ஹாஸ் டிக்கெட் புக்கிங் ஆப்ஷன் ஒன்லி வி ஆர் அனேபிள் டு. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து எஸ்சிடிசி ஆப்போட ரிவ்யூ தான் எடுத்து வச்சிருக்கேன். ஸோ இது எனக்கு ஈஸியாக வந்து என்ன யூசருக்கு ப்ராப்ளம் இருக்கோ அதை நான் ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு இது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். வி ஆர் அனேபிள் டு ஜென்ரேட் த பிரிண்ட் அவுட் ஆஃப் த பஸ் புக் டிக்கெட்ஸ் ஃபார் அவர் ரெக்கார்ட்ஸ். திஸ் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் ஃபார் அஸ். Neither could we share it on WhatsApp or some other digital sharing sources too. Previously, while we booked through Google search wide web browser, the printout option was available and it was a great convenience and I was using it for many years. But now in this app, this printout option is missing.
பேத்தட்டிக். ஸோ ஆக்சுவலாக அந்த எஸ்சிடிசியில் வந்து பஸ் டிக்கெட் புக் பண்ணுறோம் அப்படின்னா, நான் இதுக்கு முன்னாடி ஒரு தடவை பஸ் டிக்கெட் வந்து புக் பண்ணேன் எஸ்சிடிசியில். ஸோ அது வந்து அவங்களோட பிஜிஏ வித்தியாசமாக இருக்கும். ஸோ இப்போ நம்ம வந்து பேமெண்ட் வந்து பண்ணுறோம் அப்படின்னா வந்து வேறு ஒரு பேஜ்க்கு வந்து எடுத்துகிட்டு போய் நார்மலாகவே அப்படி தான் போகும். இந்த அப்ளிகேஷன் விட்டு வெளியே கொண்டு வந்துடும். ஸோ திரும்பி வந்து பேமெண்ட் சக்ஸஸ் ஆனாலும் உங்களுக்கு வந்து உள்ளே வராது ஆப்புக்குள்ளே. நீங்களாக வந்து ரீடைரக்ட் பண்ணி கொண்டு வரணும் உள்ளே. மொபைலில் புக் பண்ணுறோம் அப்படின்னா இது வந்து காமனான ப்ராப்ளமாக இருக்கும். ஸோ அதை மேபி மென்ஷன் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். இது ஒரு சரியான பாயிண்ட் தான். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, ப்ளீஸ் டெவலப் த பேமெண்ட் சிஸ்டம் ஆஃபன் ஃபெயில்டு பை. நெக்ஸ்ட்டும் அதே ஆப்ஷன், அதே ரிவ்யூ தான். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, மை அமௌண்ட் வாஸ் லாக்டு. ஸோ இதெல்லாம் டேட் பார்த்தீங்கன்னா தெரியும், ஏப்ரல் 17 போட்டிருக்காங்க எல்லாமே. ஏன்னா அவ்வளோ பேர் ட்ராவல் பண்ணுறாங்க அந்த பஸ்ஸில். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, ரமேஷ்குமார்ன்றவங்க பார்த்தீங்கன்னா, ஒர்க்கிங் நாட் ஃபைன், கைண்ட்லி இம்ப்ரூவ் யுவர் யூஐ. most of the not open or error message occurred. Please try fix the bug. சூப்பர். ஸோ மெயினாக வந்து யூஐ வந்து ஃபிக்ஸ் பண்ண சொல்லியிருக்காங்க. பண்ணிடலாம், நம்மளே பண்ணிடலாம். அதை வந்து அக்செப்ட் பண்ணலாம். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து திப்பேசாமி. Hi, we booked ticket from Madurai to Rameswaram. However, bus didn't arrive post schedule time of 1.5 hours. We left in other bus and paid from our packet. Okay. How to get refund? Send email but no response till now. ஸோ நானும் எனக்கு வந்து ஒரு 800 வந்து புக் பண்ணி எனக்கு கேன்சல் ஆச்சு. அது வந்துச்சா என்னன்னு கூட எனக்கு சரியாக தெரில. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, கண்ணன் சரவணன். நோ ரெஸ்பான்ஸ் ஆர் கஸ்டமர் சப்போர்ட் அண்ட் டிடக்டட் பட் நாட் பெய்ட் பேக். டிக்கெட் ஆல்சோ நாட் ரிசீவ்ட். ஐ ஃபீல் சீட்டட். இதே மாதிரி தான் எனக்கும் நடந்துச்சு. கண்ணன் சரவணன் ஏப்ரல் 16 வந்து ரிவ்யூ போட்டிருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட்டு சந்தோஷ் குமார் பார்த்தீங்கன்னா, திஸ் ஆப் இஸ் ஒன் ஆஃப் த worst app. There is a lot of lagging while booking. I was booked also to Madurai Ultra Deluxe bus. The bus was very old. Seat damaged. Passengers were unsatisfied. இது வந்து worst ஆப்னு சொல்லியிருக்காங்க. மேபி அதோட ஃப்ளோவாக இருக்கலாம், அப்படி இல்லைனா யூஐயாக இருக்கலாம், அப்படி இல்லைனா யூஎக்ஸாக இருக்கலாம், அது எக்ஸ்பீரியன்ஸ் சரி இல்லாமல் இருக்கலாம். நெக்ஸ்ட் வந்து எம்கே கிளிக்ஸ் பார்த்தீங்கன்னா, ஆப்டிமைஸ் ஆப் யூஐன்னு போட்டிருக்காங்க டேரெக்டாகவே. மேபி ஒரு ஐடி கம்பெனியில் ஒர்க் பண்ணுறவங்க இருக்கும். நெக்ஸ்ட் வெங்கடேஷ் ராஜான்றவங்க பார்த்தீங்கன்னா, worst app I have ever seen. Try to book ticket amount. I tried to book ticket amount debited, but ticket didn't book. There is no response from app side. Worst ever. ஸோ நெக்ஸ்ட் வந்து தனபாலன். worst user experience. கூலான ஆன்சர். ஸோ இவ்வளோ தான் நான் கலெக்ட் பண்ணியிருக்கிற டேட்டா. கூகுள் ஃபார்ம் வந்து நான் வந்து ப்ரைமரி ரிசர்ச் எடுத்துக்கிட்டேன். கூகுள் ஃபார்மும் யூசர் இன்டர்வியூ கண்டக்ட் பண்ணுறதும். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து செகண்ட் ரிசர்ச் பார்த்தீங்கன்னா, நான் வந்து ஆப் ஸ்டோர்லேருந்து மட்டும் எடுத்துக்கிட்டேன், சாரி ப்ளே ஸ்டோர்லேருந்து. ஸோ அதில் எனக்கு வந்து ஒரு காமனான ப்ராப்ளம் வந்து கிடச்சிரும், நான் ஐடென்டிஃபை பண்ணி ஃபிக்ஸ் பண்ணுறது. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, நம்ம கண்டக்ட் பண்ணி இன்டர்வியூ பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து பார்க்க போகிறீங்க. ஸோ அதுதான் இப்போ வந்து இருக்க போகுது. ஸோ அதில் வந்து ஃபஸ்ட்டு வந்து கொஞ்சம் வாய்ஸ் வந்து கொஞ்சம் கிளியராக இருக்காமல் இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் ஒரு 10 minutes பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து ஃபோன் கால் மூலமாக நான் கனெக்ட் பண்ணேன் அவங்க கூட. ஸோ அதில் வந்து என்னோடய வீடியோ மட்டும்தான் ஓடிட்டுருக்கும். ஸோ அதை கொஞ்சம் பாருங்கள் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. இந்த வீடியோ நீங்கள் வந்து ப்ரோ வந்து பார்த்துட்ருக்கீங்கன்னா ரொம்ப தேங்க்ஸ், உங்களோட டைம் வந்து 1 hour வந்து ஸ்பெண்ட் பண்ணதுக்கு. ஸோ இன்டர்வியூக்குள்ளே போகலாம். ஹை ப்ரோ தேங்க்ஸ் ப்ரோ, தேங்க்ஸ். உங்கள் டைமுக்கு வந்து ரொம்ப தேங்க்ஸ் ப்ரோ. எப்படி இருக்கீங்க? வீடியோஸ் பார்ப்பீங்களா? ஸோ லாஸ்ட் எப்போ ப்ரோ டிக்கெட் ஏதாவது பஸ்ஸில் வந்து ட்ராவல் பண்ணிங்களா? டிக்கெட் புக் பண்ணி ஏதாவது உங்களுக்கு ஏதாவது ஒரு இல்ல இப்ப ரீசெண்டா இல்ல ப்ரோ. நீங்க வந்து லோக்கல்லே படிக்கிறீங்க தானே? லோக்கல் கோயம்புத்தூர் தான் ப்ரோ. இங்க இருந்து ஒரு 40 கிலோமீட்டர்ஸ் அந்த மாதிரி தான். கோயம்புத்தூர் வந்திருக்கேன் நான் ஆக்சுவலாக, அதை வச்சு சொல்கிறேன். அங்கெல்லாம் எப்படி ப்ரோ உங்களுக்கு ட்ராவலிங்லாம்? ட்ராவலிங் அவுட் பஸ் தான் ப்ரோ, காலேஜ் பஸ்ல போறது இல்ல. ஓகே ஓகே ஓகே. லோக்கல் பஸ், சிட்டி பஸ் மாதிரியா? டவுன் பஸ் மாதிரி ப்ரோ. ஓகே ஓகே. பிரைவேட் டவுன் பஸ் மாதிரி. இங்க இருந்து ஒரு 40 கிலோமீட்டர்ஸ் வரும் ப்ரோ காலேஜ்க்கு. அப்பனா உங்களுக்கு அதுதான் பெஸ்ட்டாக இருக்கும். ஆமாம் ப்ரோ. அது காலேஜ் பஸ்ல போனா அது அன்னெசரியா இருக்கும். கிலோமீட்டர் சுற்றி கொண்டு போவாங்க. கரெக்டு தான், அவங்க சொல்கிற மாதிரி ரூல்ஸ் ஃபாலோ பண்ணணும். அதான் நம்மளுக்கு கஷ்டமே. லாங் ட்ராவல்லாம் பண்ணியிருக்கீங்களா இது வரைக்கும் ஏதாவது? சென்னைக்கு வேணா இங்கேருந்து போயிருக்கோம் ப்ரோ. ஓகே ஓகே. ட்ரெயின்ல வேணா லாங் ட்ராவல் பண்ணியிருக்கேன், ஆனால் பஸ்ல பண்ணதில்லை. சென்னைக்கு நான் போயிருக்கேன் ப்ரோ. ஆக்சுவலாக நான் நிறைய ஒரு இதில் சொல்லலான் இருந்தேன். புக்கிங்லாம் சரியா இல்லை ப்ரோ. ஏன்னா யூஏல அதில் ஒன்று சொல்லியிருப்பாங்க, டிக்கெட் இதெல்லாம் புக்கிங் மாதிரி. அவங்க கொடுக்குற கண்டென்ட்டே கொஞ்சம் தப்பா இருக்கு ப்ரோ. ஆக்சுவலாக இது நாங்கள் சடனாக பிளான் பண்ணது தான். அப்போ
போகும்போது ட்ரெயினில் போயிட்டேன் சென்னைக்கு. ட்ரெயின் வந்து பஸ்ஸை கம்பேர் பண்ணுறப்போ சீப்பர். ஆமாம் ப்ரோ. ஆக்சுவலாக அப்போ தான் வந்து ஏர் பஸ் புக் பண்ணோம். அந்த அபிபஸ்ல தான் புக் பண்ணோம். ஓகே ஓகே. அவங்க வந்து ஸ்லீப்பர்ன்னு இருந்தாங்க. ஆனால் கடைசியில் பார்த்தா செமி ஸ்லீப்பரை உட்காந்துட்டு போகிற மாதிரி ஆப்ஷனில் இது பண்ணிட்டாங்க. ஐயோ, அது ரொம்ப கஷ்டம். ஸ்லீப்பர் அதான் ப்ரோ, ஸ்லீப்பர் போட்டு அது பார்த்தா கடைசியில் செமி ஸ்லீப்பர் உட்காந்துட்டு போகிற மாதிரி ஆயிடுச்சு ப்ரோ சீட்டு. அவங்க அதுக்கு ப்ராப்பரா மென்ஷனே பண்ணல. இல்லைன்னா முன்னாடியாவது உங்களுக்கு இன்டிமேட் பண்ணியிருக்கணும்ல. கேன்சல் பண்ணுறதுனா உங்களோட கையில் ஆப்ஷன் கொடுத்துருக்கலாம். நாங்களும் வேறு வழியே இல்லாமல் வீட்டுக்கு போயே ஆகணுன்ற அறிகுறியில் அப்படியே கிளம்பி வந்துட்டோம். என்னென்னலாம் ஃபேக்டர் கன்சிடர் பண்ணுவீங்க நீங்கள் பஸ் வந்து புக் பண்ணுறீங்க அப்படின்னா? லைக் சேஃப்டி, கிளீன்லினஸ், அந்த மாதிரி. கம்ஃபர்ட் தான் ப்ரோ. கம்ஃபர்ட் தான். இப்போ ட்ரெயினில் போனால் நமக்கு வந்து பாத்ரூம் வந்து கிடைக்கும் மெயினாக. நான் ட்ரெயினில் போகிறேன்னா அதுதான் சூஸ் பண்ணுவேன். ஏன்னா அதுனா ஃப்ரீக்வெண்ட்டாக இருக்கும் ப்ரோ. அதான் நம்ம எப்போ சதையோ அப்போ போய்க்கலாம். இதுனா வந்து ஒரு 6 hour 7 hour ட்ராவல் பண்ணதுக்கப்புறம் தான் நம்மளால எனக்கு ரெஸ்ட்டுமே வெளியே போக முடியும். கரெக்ட். நானும் ட்ரெயின் சூஸ் பண்ணுறேன்னா அதுக்கு தான் பண்ணுவேன் மெயினாக. நிறைய இதில் மிஸ் ஆகுது ப்ரோ. ஏன்னா ஹை குவாலிட்டியாக இருக்கிறதுல தான் வந்து ஃபுட்டே வந்து இது பண்ணுறாங்க, ப்ரிஃபரன்ஸ் கொடுக்குறாங்க. கரெக்ட். போகிறதுலையும் ப்ரிஃபரன்ஸ் கொடுக்கலாம்ல ப்ரோ? ஆமாம், பிஸ்கட் பேக்கெட்டாவது கொடுக்கலாம், அட்லீஸ்ட் ஒரு 10 rupees பேக்கெட்டாவது வித் வாட்டர் பாட்டில். மேஜராக நம்ம அந்த வாட்டர் தான் நம்மளுக்கு நீடு, அதே கிடைக்காதுல்ல ப்ரோ. கரெக்ட் தான். பெஸ்ட்டான ஆப்னா எது சொல்லுவீங்க ப்ரோ புக்கிங்க்கு, பஸ் புக்கிங் நீங்கள் யூஸ் பண்ண வரைக்கும்? பிஸ்னஸ் ஓகேதான் ப்ரோ. ஆனால் என்ன கரெக்டான இது மட்டும் கொடுக்க மாட்டாங்க, ட்ராக்கிங் கஸ்டமலாக கொடுக்க மாட்டாங்க. ஓகே. ஃபோன்ல நல்லா இது பண்ணி ஃபோன்ல மட்டும் இது பண்ணிடுறாங்க. டீச்சரை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணும்போது இதாகிருக்கு, ட்ராபேக் ஆகிருக்கு. ஸோ வீடியோ இவ்வளோ தூரம் பார்த்தப்போ உங்களுக்கு ஏதாவது ஒரு ஐடியா கிடச்சிருக்கும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன். யூசர் ரிசர்ச் வந்து எப்படி பண்ணியிருக்காங்க, ஒரு ஐடியா கிடச்சிருக்கும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன். இது மூலமாக நீங்கள் ஏதாவது லேர்ன் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்கள். இந்த வீடியோ பார்க்க வரவங்க நிறைய பேருக்கு அது யூஸ்ஃபுல்லாக இருக்கலாம். இந்த வீடியோ அதை நிறைய பேர் சஜஸ்ட் பண்ண வைக்கும். ஸோ அதனால் உங்களோட கமெண்ட்டை மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் லீவ் பண்ணுங்கள். ஸோ நெக்ஸ்ட் வந்து நம்ம வந்து யூசர் பர்சனாக வந்து க்ரியேட் பண்ணோம். இந்த யூசர் சர்வே யூசர் இன்டர்வியூ எடுத்ததுலேருந்து. ஸோ அதனால் யூசர் பர்சனாக வீடியோ தான் நெக்ஸ்ட் வீடியோ. ஸோ அந்த வீடியோ மிஸ் பண்ணாமல் பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை தட்டி விட்டுக்கோங்க. ஸோ நாளைக்கு நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான கண்டென்ட்டில் உங்களை மீட் பண்ணுறேன். அன்டில் தென் பை ஃப்ரம் குணால். பை.